ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும்போது அது இனிமேல் நடக்காது என்று நினைத்து விடுகிறோம். அதுபோல் ஜெபித்த சில காரியங்கள் இன்னும் கிடைக்காமல் தாமதமாகும் போது அது கிடைக்கவே கிடைக்காது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறோம். அது உண்மையல்ல. கர்த்தரை முழுமையாய் விசுவாசியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடக்காத விஷயத்தையும் நடத்தி தருவார். இன்றைக்கு உங்களுக்கு நடக்காத காரியங்கள் நடக்கும். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் அதிசயங்களை செய்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சிருஷ்டிகர்த்தா. அவரை நம்புங்கள், நடக்காதவைகள் எல்லாம் நடக்கும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் சமாரியாவை முற்றுகை போட்டதினாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. தாய்மார்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை சமைத்து சாப்பிடும் அளவிற்கு மிகவும் மோசமான கொடிய பஞ்சம் அது. இஸ்ரவேலின் ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கதறுகிறான். எப்படி ஜனங்களை காப்பாற்றுவது என்ற வழி தெரியாமல் திகைக்கிறான். இந்த சூழ்நிலையில் அங்கிருந்த எலிசா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு தீர்க்க தரிசனமாக, நாளை இந்நேரம் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும், இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறார். இதை கேட்ட ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிறார். எலிசா உடனே, உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்று சொல்லிவிடுகிறார். அடுத்த நாளிலே கர்த்தர் சொன்னது போல அதிசயம் நடக்கிறது. கர்த்தர் அந்த அதிசயத்தை 4 குஷ்டரோகிகளை கொண்டு நடத்துகிறார். சீரிய ராணுவம் பல மாதங்களுக்கு சேமித்து வைத்திருந்த தானியங்களும் வெள்ளியும் பொன்னும் உடைமைகளும் இவர்களுக்கு கிடைக்கிறது. சமாரியாவின் ஒளிமுக வாசலிலே கர்த்தர் சொன்னபடி 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் இருக்கிறது. அதை வாங்க ஜனங்கள் முண்டியடித்துக் கொண்டு போனபோது அங்கே ஒளிமுக வாசலிலே ஜனங்களை விசாரிப்பதற்கு நின்றிருந்த அந்த பிரதானி எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி அந்த அதிசயத்தை பார்த்தான். ஆனால் அவனால் சாப்பிட முடியவில்லை. கூட்ட நெரிசலில் ஜனங்கள் அவனை கீழே தள்ளி மிதித்து கொன்று போட்டார்கள். என்ன பரிதாபம் பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் அவிசுவாசிகளுக்கு அற்புதம் செய்ய முடியாது. ராஜாவின் பிரதானி அவிசுவாசியாய் இருந்ததினால் கர்த்தரின் அதிசயத்தை பார்த்தும் அவனால் அனுபவிக்க முடியவில்லை. கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்குள் இருக்கும் அவிசுவாச இருதயத்தை எடுத்து போடுங்கள். ஒன்றுமே இல்லாத சமாரியாவிலே ஒரே நாளில் நிலைமை தலைகீழாய் மாறினது போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் நிலைமை தலைகீழாய் மாறும்.
நடக்காத காரியங்கள் நடக்கும். இது எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையும் அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. நம்புங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயம் காண்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் நடக்காத காரியங்களை நடத்தி தருகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நீர் கனம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஒளிமுக வாசலிலே ஒரு சேக்கலுக்கு எத்தனை மரக்கால் வார்கோதுமை விற்றது? A 4, B 3, C 2, D 1. ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள் வாட்ஸ்அப் மூலமாக பதில்களை அனுப்புகிறீர்கள். தயவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பாமல் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.